தீபுவை லவ் பண்ணிட்டு இருந்த பன்னி தீபுவோட ஃப்ரெண்டை பார்த்ததும் ஒரே நாள்ல அவளை கழட்டி விட்டுட்டு இவ கூட கோவாலாம் சுத்திட்டு இருக்கான். இப்படியே ஒரு நாள் அந்த பொண்ணுக்கு போய் ப்ரப்போஸ் பண்ணலாம் அப்படின்னு சொல்லி போனா அந்த பொண்ணு வேற ஒரு பையன் கூட ரொமான்ஸ் பண்ணிட்டு இருக்கா. பன்னி அந்த பொண்ணு கிட்ட போய் உனக்காக தானே நான் தீபுவெல்லாம் விட்டுட்டு வந்தேன் அப்படி சொல்றப்ப இதுதான் என்னோட எக்ஸ் பாய் ஃப்ரெண்ட், இப்போ நாங்கள் மறுபடியும் சேர்ந்துட்டோம் அப்படிங்கிற மாதிரி சொல்லிடுறா. பன்னி மறுபடியும் திரும்பி தீபு கிட்டேயே போகலான்னு நினைக்கிறப்ப தீபு வேற ஒரு பையனை லவ் பண்றா. பன்னிக்கு இதை பார்த்ததுமே கோவம் வருது. அதனால அந்த பையனை போட்டு அடிக்கிறப்ப தீபு நான் இவனை தான் லவ் பண்றேன், உன்னால என்ன பண்ண முடியுமோ பண்ணு அப்படிங்கிற மாதிரி சொல்லிடுறா. இப்பதான் பன்னி ஷைலுவை தேடி போறான். ஃபர்ஸ்ட் பார்ட்ல சொல்லியிருப்பேன்ல இவனை சுத்தி ஷைலு வந்துட்டே இருந்திருப்பா, பட் கண்டுக்க மாட்டான் அப்படின்னு. ஷைலு பன்னிய உருகிதான் லவ் பண்ணிட்டு இருந்திருப்பா. பட் ஷைலு கூட இருக்கப்பவே தீபுவை தேடி இவன் போனதுனாலதான் அவன் இந்த ஊரை விட்டே காலி பண்ணி போயிடுறா. இப்போ பன்னி ஷைலு தான் நமக்கு சரியான ஆளு அப்படி சொல்லி ஷைலுவை எங்கெங்கயோ தேடி அலையிறான். கடைசியில எப்படி ஒரு வழியா கண்டுபிடிச்சு அங்க போய் பார்த்தா ஷைலு இவனை கொஞ்சம் கூட மதிக்கவே மாட்டேங்கிறா. இவனை அவாய்ட் பண்ணுங்கிறதுக்காக ஷைலு வேற ஒரு கல்யாணம் வரைக்கும் போயிடுறாங்க. அதுக்கப்புறம் பன்னியோட ஃப்ரெண்ட்ஸ் தான் ஷைலு கிட்ட பன்னி எவ்வளோலாம் கஷ்டப்படுறான் அப்படிங்கிற மாதிரி சொல்லி ஹாஸ்பிட்டல் எல்லாம் கூட்டிட்டு போறாங்க. ஷைலுமே பன்னியோட லவ் புரிஞ்சுக்கிட்டு கடைசியில இவங்க 2 பேரும் கல்யாணமும் பண்ணிக்கிறாங்க.